ஏலே, பொம்பளையில எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல உனக்கு என்னல வேலை? என்னத்துக்குல இங்கே வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? பேசாம போறியா? என்னமா வருது? ஏட்டி, நீ கல்யாண பொண்ணு, நீ இப்படி நின்றுக்கிட்டு இருந்தனா நீ என்னைக்கு மெலிய? ஏட்டி, அந்த டம்பலெல்லாம் தூக்கி நல்லா எக்ஸசைஸ் பண்ணு. உன் கையிலலாம் சதை இருக்கு பாரு, அதெல்லாம் குறையணும். இங்க பாரு, நான் நல்லதா இருக்கேன், இதே போதும். நீ தான் குறைக்கணும், நீ தான் குண்டாயிட்டு இருக்க, நீ பண்ணு. ஏட்டி, உங்க அம்மா மாதிரி இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, நாள் கணக்கில் பிறகு தின்னு தின்னு நல்ல குண்டமா மாதிரி ஆயிடுவ. ஒழுங்கா தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்பதான் வெயிட் குறையும். உங்க அம்மா ஒரு வருஷம் ஆரம்பிச்சா 2 நாள் செஞ்சா 4 நாள் செய்ய மாட்டா, அப்புறம் வெயிட்டே குறைய மாட்டேங்குது டீ அப்படிம்பா. அந்த மாதிரி ஆக போறியா? ஓ அப்படியா? இப்ப எங்க அம்மா வரும்ல, எங்க அம்மா கிட்டயே பதில் சொல்லு. இது என்ன செக்கு மாடாட்ட கிடக்குது? இது எப்படி தூக்கி என்ன டீ செய்யுது? இது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? அதை தூக்கி உன் மைனிக்கறி மண்டையில போடு. அதில வா, என்னடி இப்படி பேசுதே? என்ன செய்யணும்னு கேட்டா நீ எங்க அதை தூக்குவ? முதல்ல இந்த கீழே கிடக்கிற டம்பலை தூக்கி செய். அதெல்லாம் உன்னால தூக்க முடியாது. அது 9 கிலோ கீழே வை. என்ன கணக்கு கணக்குது? போன கணக்கு கணக்குது. இது எப்படி தூக்கி என்ன பண்ணுவாவோ? அம்மா, இத தூக்கி காலையில சாப்பிட்ட 4 இட்லியும் சீரணமா போயிட்டே. அத்தியோ, எக்ஸசைஸ் பண்ணும்போது சாப்பிடாம வரணும். நீங்க நல்ல 4 இட்லி உள்ள தள்ளிட்டு தான் வந்தீங்களாக்கும். நீயா சொல்ற சாப்பிடாம வரணும்? நான் சாப்பிடாம வந்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 4 இட்லியை தான் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் போய் 4 இட்லியை சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன். நீ என்ன இப்படி சொல்ற? என்னது? அப்புறம் போய் 4 இட்லி சாப்பிடணுமா? முதல்ல சாப்பிடுறத குறைங்க, தன்னால வெயிட் குறையும். அதை விட்டு போட்டு இது எல்லாம் தூக்குனாதான் குறையணும். உங்களுக்கு யார் சொன்னா? இவ ஒருத்தி சும்மா கிடக்க மாட்டியா? அவளை என்னத்துக்கு பயம் காட்டுற? சாப்பிடாமலாம் எங்களால கிடக்க முடியுமா? சாப்பிடாம கிடக்க முடியாதுதான் நானே 3000 ரூபா கட்டி இங்க வந்து உட்காந்து கிடக்கேன். நீங்க என்னன்னா சாப்பிடாம கிடக்கணுங்கிறியே. என்னடி சொல்ற? 3000 ரூபாயா இதுக்கு? அட பேதியவா, தெரியாம போச்சே. அதானே 3000 ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி உடுப்பெல்லாம் கொடுப்பாவளா? காலில் எடுத்தியோ மாட்டிருக்கியே, அதுவும் 3000 ரூபாயில கொடுத்துருவாவளா? நான் வெளியில கேட்டேன், என்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்னா. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட் இங்க செய்யறதுக்கு வந்திருக்கா, பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். நீ என்ன 3000 ரூபாங்க? என்ன ஓசின்னு நினைச்சியாக்கும்? ஆமா, 3000 ரூபா கட்டுனா உனக்கு உடுப்பு கொடுக்கான். உடுப்பு போய் கடையில் தான் எடுக்கணும். நானே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு இதை எடுத்து போட்டிருக்கேன். உனக்கு வாங்கணும்னா கடைக்கு தான் போகணும். அத்தை, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ நல்லா தானே இருக்க. போட்டி, நீ வேற. தொப்பை லேசா வெளியே தெரியுது, அதை தான் கொஞ்சம் குறைக்கணும். மற்றபடி நான் அழகா தான் இருக்கேனே. என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, தொப்பையை மட்டும் குறாம பாரு. இதுக்கு நீங்க வீட்டிலே படுத்துட்டு யோகா பண்ணலாம், வயிறு தன்னால உள்ள போகும். இங்க என்னத்துக்கு தெண்டத்துக்கு 3000 ரூபாய் கட்ட போறீங்களாக்கும்? ஓ, என்ன பார்த்தா உனக்கு தெண்டத்துக்கு காசு கட்டின மாதிரி இருக்குன்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏடி, அந்த பிள்ளை சொல்றதும் சரிதானே. எனக்கு வயிறு தான் லேசா உப்பி தெரியும் பார்த்துக்க. மற்றபடி நான் அம்பிட்டு வெயிட் கிடையாது. நீயும் லதாக்காவும் தான் கொஞ்சம் குண்டா இருக்கிறியே. லதாக்கா வந்து செஞ்சாதான் வெயிட் குறையும். என்னடி எல்லாரும் வரும்போது என்னைய கூப்பிட மாட்டீங்களா? என்னைய விட்டுட்டு ஓடியாந்துருக்கியே. நான் தான் வெயிட்டை குறைக்கணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணுதேன். என்னை பார்த்து எல்லாவளும் வெயிட்டை குறைச்சிட்டியே, எனக்கு தான் குறைக்கவே முடியல. அம்மா, முதல்ல வாயை கெட்டு, தன்னால வெயிட் குறையும். பாட்டி, இவா ஒருத்தி என்னத்தியா சொல்லிட்டு கிடப்பா. நீ தான் வெயிட்டை குறைக்க மாட்டேக்க, நான் அது குறைக்கிறேன். என்ன கணக்கு கணக்குது? எத்தனை கிலோ டீ இருக்கும்? இதுக்கே இத்தனை அலப்பறிய நீ? அது வெறும் 5 கிலோ தான். அதானே பார்த்தேன், 5 கிலோவா? அதான் இந்த கணக்கு கணக்குது. நீயும் நெட்டவழி மாதிரி ட்ரெஸ் போடுக்கா நல்லா இருக்கும். ஆமாடி, இந்த வயசுல அது ஒண்ணுதான் குறை. நீதான் சூப்பரா செய்யற. எனக்கு எக்ஸசைஸ் பண்ணிலாம் ரொம்ப அனுபவம் இருக்கு, அதான் அப்படி செய்யறேன். ஆமாக்கா, நீ முன்னாடியே அடிக்கடி வீட்டுல செஞ்சுட்டு கிடப்பல்ல, நல்லா உடம்பு மெலிஞ்சு ரொம்ப அழகா தெரிஞ்ச. இப்ப கொஞ்சம் உடம்பு பூசினால இருக்குக்கா. வெறும் 3000 ரூபாய் தான். நீனும் கெட்டி சேருக்கா. ஆத்தாடியோ,
என்னடி சொல்லுது 3000 ரூபாயா? யா அக்கா, இது தொட்டாலே நம்மள 3000 ரூபாய் கட்ட சொல்லுவானே, நாம கிணத்துக்கு போடுதுன்னு காலில் தூக்கி போடுவேனா? எம்மா, கால் நெஞ்சிரும் போல ஆயிடுச்சு. நல்ல வேலை லேசா பட்டுச்சு. கேட்டி, அப்படி 3000 ரூபாய் கட்டிட்டியா? அம்மா 3000 ரூபா கட்டினாதான் உள்ளே விடுவான். பிறகு 3000 ரூபா கட்டாம எப்படி விடுவான்? பேதிரவாவா, இதெல்லாம் தேவையா? என்கிட்ட கேட்டிருந்தா நான் தான் நல்ல வெயிட்டை குறைக்கிறதுக்கு உனக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பேனே. ஆமாம், முதல்ல உன் வெயிட்டை குறை, அதை விட்டுப்பட்டு நீ எனக்கு சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும். நெட்டவலி, உனக்கு விஷயம் தெரியுமா? நேத்து இந்த வசதி மருமவ சின்ன வரல, அவ பூசனை கூட்டிட்டு அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டாளாம். என்னடி சொல்லுது? இது எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரியாதே. ஆமா, நீ வீட்டை விட்டு வெளியே வரலனா எப்படி தெரியும்? ஆமாம் ரம்யாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். போய் வசந்தி அக்காவை பார்க்கணும்னு நினச்சேன். என்னத்துக்கு வம்பு, நம்ம போனால் யார் மேலே உள்ள கோவத்தையாது நம்ம மேலே காட்டுவான்னு நான் போகலை. மரியாதையா வா, வீட்டை பக்கம் போவோம். நீ என்ன எக்ஸசைஸ் செய்யணுமோ வீட்ல போய் செய்யி. இவங்க எல்லாரும் எக்ஸசைஸ் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாவோ. ஆமால, ஜிம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணதுக்கு வருவாங்களா, இப்படி வெட்டி கதை பேச வருவாங்களா? இந்த வெட்டி கதையனா அங்கேயே மரத்துக்கிட்ட உட்கார்ந்து பேசலாம்ல. இங்க தெண்டத்துக்கு 3000 ரூபாய் கட்டி கதை பேசுதாவோ. மரத்துக்கிட்ட உட்கார்ந்தா வெக்க காந்த வீசும். இங்க ஏசி போட்டிருக்காங்களா, அதான் உட்கார்ந்து நல்லா குளு குளுன்னு கதை பேசிட்டு வருவாவோ. நீ வா, இப்போதைக்கு வர மாட்டாவோ, நம்ம போவோம். ஆமால, சீ, இங்க வந்ததே தப்பா போச்சு. அப்புறம் உன் மாமியார் என்ன இப்போ உன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறதாளா? இங்கேக்கா, நேற்று லதாக்காக்கு போன் போட்டு சொன்னதுலேருந்து இப்போ தென்னாவட்டு திமிரு கூடி தான் போச்சு. எல்லா வேலையும் ஏன் தலையில் கட்டிட்டு நேற்று ஒய்யாரமாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா? வயசான காலத்துல நேரம் போவாது, இருந்துட்டு போறாவோ. அதுக்கு என்ன, அதெல்லாம் குத்தமா பார்க்க முடியுமா? பொண்ணை வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? நீ சரியான ஆளுதான். ஏன் முட்டியே அப்படி பேசுத? என்ன அப்படி பேசாம எப்படி பேசுவா? எக்கா, அவ மாமியாரு லேசுப்பட்ட ஆள் இல்ல. என்னடி சொல்லுதே? ஆமா, என்னட்டி சொல்லுதே ஏதுட்டி சொல்லுதுன்னு நல்லா கேளு. நேற்று காலையில் என்ன பண்ணா தெரியுமா? இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வயிற்றுக்குள்ளே அடைச்சா. அவ்வளோத்தையும் போட்டு நான் மாங்குன்னு செஞ்சு கொடுத்துருக்கேன். பத்தாதுக்கு அதுக்கு மேலே காப்பியை போட்டுட்டு வந்துட்டு உசுர வாங்குதா தெரியுமா? ஒரே நேரத்திலேயே அம்புட்டையும் திம்பாவோ? அவ திம்பா, ஆனா நம்மளால முடியாது. என்ன மேடம், இது ஜிம்மு. இங்க வந்து உட்காந்து இப்படி கதை பேசிட்டு இருக்கீங்க. இப்படி கதை பேசினா அவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியும்? ஏவா அவ? ஓ, நீயாமா? இது ஜிம்முன்னு எங்களுக்கும் தெரியுது. எங்க ஃப்ரெண்டு எக்ஸசைஸ் பண்ண தான் வந்திருக்கா. அவ கூட நாங்க வந்தோம். அவ எங்க கிட்ட பேசிக்கிட்டே பண்ணுதல்ல. இன்னும் யாரும் வரலல்ல. யாராவது வந்தா நாங்க வெளியே போயிருவோம். அம்மா நீ போ, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பேசிட்டு கிளம்பிடுவோம். அது நேரம் இப்படி கதை பேசுனீங்கன்னா எப்படி உடம்பு குறைக்கிறது? இங்கே பாரு, காசு நான் கட்டியிருக்கேன், நீ கிளம்பு. உடம்பு குறைக்கதும் குறைக்காதும் ஏன் இஷ்டம். விளங்கிரும். பாத்தியாக்கா, சிலுப்பட்டைக்கு திமிர வாங்கிட்டு என்ன வரத்து வரா? ஏட்டி, அவ சொல்றதும் சரிதானே. இங்க ஆட்கள் வருவாங்க, நம்ம இங்க உட்காந்து கதை பேசினா எப்படி? ஏட்டி நெட்டவலி, நாங்க வீட்டுக்கு போறோம். நீ நல்லா உட்காந்து குனிஞ்சு வளைஞ்சு செஞ்சுட்டு வா. எக்கா நில்லு, போதும் செஞ்ச வரைக்கும். நான் போய் துணியை மாற்றிட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு போய் மீதி கதையை பேசுவோம். சரி டி, சீக்கிரமா வா.